இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக இவர்களை சந்திக்கிறதுலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். சுகமாயிருப்பேன் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். தைரியமாக இருங்க. எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அழகாக எழுதி வைக்கிறார் எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கும்போது ஏன் சோர்ந்து போகணும்? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கும்போது ஏன் கலங்கணும்? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கும்போது யார் எழும்பி வந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? யார் உங்களை மேற்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? யார் உங்களை அழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயம் இல்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட சிலருடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களில் அதிகமான நெறிஞ்சு முள்ளுகள், அதிகமான நோவுண்டாக்குகிற காரியங்கள், எப்போதும் நம்மை அரித்து கொண்டிருக்கிற சில மனிதர்கள், எப்போதும் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிற நித்தம் 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 யோசேப்புக்கு எப்படி நித்தம் நித்தம் ஒரு டார்ச்சர் இருந்ததோ அது மாதிரியான ஒரு டார்ச்சர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். எசேக்கியேல் chapter 28 verse number 24. And for the house of Israel there shall be no more a briar to prick or a thorn to hurt them among all their neighbors who have treated them with contempt. Then they will know that I am the Lord God. இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்து அவருடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெறிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். இந்த நெறிஞ்சு முள்ளினுடைய குணாதிசயம் ஒன்று என்ன தெரியுமா? அது அளவில் சின்னதாக இருந்தாலும் அது நம்மை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நம்ம இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பெயின் விஷமுள்ள பெயினாக அது நம்மை அதிகமாக அது காயப்படுத்தி கொண்டு இருக்கும். நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலேயும் நிகரான காரியம் அல்ல. எந்த சூழ்நிலையிலேயும் நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை. ஆனாலும் வேண்டுமென்றே திட்டமிட்டு சதி செய்து நம்மை எப்படியாவது நம்முடைய சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி நித்தமும் நம்மளை டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கிற, பார்த்தா ரொம்ப சின்ன ஆட்கள் தான், சூழ்நிலைகளில் ரொம்ப சாதாரண ஆட்கள் தான். ஆனால் அவங்க கொடுக்குற அந்த டார்ச்சர், அவங்க கொடுக்குற அந்த பெயின், அவங்க நமக்கு கொடுக்குற அந்த வேதனை, அது என்னை நித்தமும் என்னை உறுத்தி கொண்டு இருக்கிறது, அரித்து கொண்டு இருக்கிறது. என்னால் என்ன ஆண்டவரேன்ற ஒரு கேள்வியை தவிர ஏன் கூட கேட்க முடியாது. ஆண்டவரிடத்தில் என்ன ஆண்டவரேன்ற ஜெபத்தோடு தான் நான் பயணித்து கொண்டு இருக்கிறேன்னு நீங்கள் இன்றைக்கி அப்படி ஒரு எண்ணத்தில் இருப்பீங்கன்னா கர்த்தர் இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெறிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்படிதானா? எக்ஸோடஸ் chapter 14 verse 14 சொல்லுங்க பார்க்கலாம். I will fight for you. You will be at peace. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற, நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்ம கூட இருக்கும்போதே பயப்பட வேண்டும். தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெறிஞ்சில், நித்தம் நித்தம் டார்ச்சர் பண்ணுகிற, நித்தமும் துன்பப்படுத்துகிற, நித்தமும் வேதனைப்படுத்துகிற நெறிஞ்சு முள் இனி இல்லாமல் போகும். அப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளை, சாப கட்டுகளை, அப்படிப்பட்ட மனிதர்களுடைய சூழ்ச்சிகளை கர்த்தர் அந்த எண்ணங்களை இப்பொழுது உடைப்பாராக, இப்பொழுது உடைப்பாராக, இப்பொழுது உடைப்பாராக. In the name of Jesus of Nazareth அவைகள் உடைக்கப்பட்டு போவதாக. உடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை கெடுத்துக்கொண்டே இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன்.
கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் எங்கள் கூட இருக்கிறேன். அப்படியே நடத்தும் ஆசீர்வதியும் கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துவார். தைரியமாயிருக்கு. ஆமென்.